இந்த வைகாசி மாதத்தில் மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் 20ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரம் ஒரு கால சர்ப்ப தோஷமாக இருக்கும். ஆகவே அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் எந்த கர்ப்பிணி பெண்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அஸ்வினி நட்சத்திரக்கார பெண்களுக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் வரலாம். குறிப்பாக இவர்களுக்கு மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு சிலருக்கு பாதிப்புகள் ஏற்படலாம். ஆகவே அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இந்த வைகாசி மாதத்தில் முக்காவாசி ஞாயிற்றுக்கிழமை தோறும் விநாயகர் வழிபாடினை செய்வது நல்லது. இந்த வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு மே மாதம் 29ஆம் தேதி வரக்கூடிய ரம்பா திருதியை அன்று அஸ்வினி நட்சத்திரக்கார பெண்கள் சுக்கிர வழிபாடை செய்வது நல்லது. வெள்ளீஸ்வரர் மற்றும் காமாட்சி அம்மனை வழிபாடு செய்ய திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆவதற்கான வழி பிறக்கும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் விநாயகர் ஆலய வழிபாடுகளும் மற்றும் வெண்மை நிறமான பொருட்களை தானம் செய்வதும் நல்லது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் சில மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். இந்த மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாகவே அமைகிறது. வைகாசி மாதம் அமாவாசை மற்றும் பௌர்ணமியான வைகாசி விசாகத்தன்று அன்னதானங்கள் செய்வது சிறப்பு. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் சில முன்னேற்றங்கள் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அலுவலகத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதவி உயர்வுகள், சம்பள உயர்வுகள் மற்றும் புதிய பதவி கிடைப்பது அப்படிங்கிறது மனதிற்கு நீண்ட நாளான கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலமாகவும் அமைகிறது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப ஒற்றுமை சிறக்கும். இவர்களுக்கு பண விவகாரங்களில் இதுவரையில் இருந்து வந்த பண கஷ்டங்கள் தீரும். பல நாட்களாக இவர்கள் கண்ட கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கும். காதல் வாழ்க்கை சிறப்பாக அமையும். திருமண யோகங்கள் கைகூடும். குழந்தை பாக்கியங்கள் கைகூடும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் மே மாதம் 20ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் சந்திரன் கால சர்ப்பதோஷமாக சஞ்சாரம் செய்கிறார். இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு வெளிநாடு பிரயாணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. வேலை விஷயத்தில் வரக்கூடிய இந்த பிரயாணங்கள் இவர்களுக்கு நன்மையை தருவதாகவே அமைகிறது. மே மாதம் 29ஆம் தேதி வரக்கூடிய இந்த ரம்பா திருத்தியையில் பரணி நட்சத்திரக்காரர்கள் சுக்கிர வழிபாடு செய்ய இவர்களுக்கு நினைத்த காரியம் நிறைவேறும். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மனை சென்று அன்று தரிசனம் செய்யலாம். மேலும் பரணி நட்சத்திரக்கார பெண்கள் ரம்பா திருத்தியை அன்று வைரம் வாங்குவது இவர்களுக்கு மேலும் சிறப்பு பலனை கொடுக்கும். கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதமானது மிகவும் ஒரு நல்ல உகந்த காலம் என்றே சொல்லலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் உடல் ஆரோக்கியம் நன்றாக முன்னேற்றம் அடையும். மேஷ ராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு காதல் வாழ்க்கை கைகூடும். இவர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியானது மிகவும் சாதகமான நாட்களாகவே இருக்கும். ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் இவர்களுக்கு வியாபாரத்தில் முன்னேற்றங்களை பார்க்கலாம். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு மன ஆறுதலான ஒரு காலமாக அமைகிறது. சென்ற மாதத்தில் ஏற்படக்கூடிய சில குடும்ப சண்டைகள் இவர்களுக்கு இந்த மாதத்தில் தீரும். எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியே முன்னேற்றங்களை பார்க்கலாம். இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் திருமண யோகங்கள் கைகூடும். பிள்ளை பேறு மற்றும் திருமண யோகங்கள் வரக்கூடிய இந்த வைகாசி மாதத்தில் சுப செலவுகள் காத்திருக்கிறது. படிக்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவியருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு மன ஆறுதலை தரும். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வைகாசி மாதம் சூரியன் உங்களினுடைய ராசியில் சஞ்சாரம் செய்வதனால் நல்ல ஒரு அதிகமான நற்பலன்களை எதிர்பார்க்கலாம். மருத்துவ செலவுகள் குறைந்து சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய இந்த மாதத்தில் இந்த கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானுக்கு விரதமிருந்து வணங்க இவர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றியடையும். மேலும் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனை வழிபாடு செய்யவும்.
ரோகிணி நட்சத்திரக்காரர்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் அதிகமான நற்பலன்கள் தரக்கூடியதாகவே அமைகிறது. சூரியன் உங்களினுடைய ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் சுப செலவுகள் காத்திருக்கிறது. திருமண யோகங்கள் மற்றும் வரக்கூடிய பழைய பண பாக்கிகள் வசூல் செய்வது, பொருளாதாரத்தின் உயர்வு உங்களுக்கு சந்தோஷத்தை தரும். இந்த காலகட்டத்தில் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு, பெண்களுக்கு குறிப்பாக ரம்பா திருத்தியை அன்று நீங்கள் வைரம் வாங்குவதோ அல்லது வெள்ளி வாங்குவதோ நல்ல ஒரு நற்பலனை தரலாம். ரம்பா திருத்தியான மே மாதம் 29ஆம் தேதி ரோகிணி நட்சத்திரக்கார பெண்கள் வெள்ளியில் ஏதாவது பொருள் வாங்குவதோ அல்லது விநாயகர் ஆலயத்தில் அன்று பால் அபிஷேகம் செய்வதோ நட்சத்திர தோஷங்களை நிவர்த்தி செய்யும். இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதியில் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் குலதெய்வ பிரார்த்தனையை செய்யலாம். இந்த வைகாசி மாதத்தில் சப்தகன்னி வழிபாடுகள் செய்வது நல்லது. மணப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய கன்னியம்மன் ஆலயத்திற்கு சென்று வஸ்திரம் சாத்தி அர்ச்சனை செய்ய இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்த நற்பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். ராகு கேத்து பெயர்ச்சி மற்றும் குரு பகவானின் பெயர்ச்சியானது இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமான நற்பலனை கொடுக்கும். மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மற்றும் பிள்ளைகளினுடைய உடல் ஆரோக்கியங்கள், குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், இதுவரையில் உங்களினுடைய ஒரு மன நிம்மதி இழந்த நிலை அனைத்தும் மாறி குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையும், குடும்பத்தில் இருப்பவர்களும் ஒற்றுமையுடன் ஒரே இடத்தில் இருப்பதற்கான ஒரு வழி பிறக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு, ரிஷபராசியில் இருப்பவர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களை பார்க்கலாம். இதுவரையில் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் மற்றும் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளும் தீரும். பல நாட்களாக இருந்து வந்த சில மன உளைச்சல்களும் இந்த மாதத்தில் உங்களுக்கு தீருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எதிர்பார்த்த நற்பலன்களை பெறலாம். இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் மிதுன ராசியில் இருப்பவர்களுக்கு திருமண யோகங்கள் கைகூடும். ரம்பா திருத்தியான மே மாதம் 29ஆம் தேதி சந்திரன் உங்களினுடைய ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் அன்றைய தினத்தில் சுக்கிரனுக்கு பரிகாரங்களை மேற்கொள்ளலாம். வெள்ளீஸ்வரர் மற்றும் காமாட்சி அம்மன் ஆலயத்திற்கு சென்று சுக்கிர பிரீத்தி செய்து கொள்வது நல்லது. வாராகி அம்மனுக்கு அன்று மஞ்சள் மாலை சாற்றுவதனாலும் உங்களுக்கு சீக்கிரமே திருமண யோகங்கள் கைகூடும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் குடும்பத்திலேயும் நற்பலன்களை பெறலாம். எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். இவர்களுக்கு நீண்ட காலமாக இருந்து வந்த மன உளைச்சல்கள், குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவது மற்றும் பொருளாதார நிலைமைகள் உயருவது மனதிற்கு சந்தோஷத்தை தரும். அலுவலக ரீதியாகவும் இவர்களுக்கு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு, பெண்களுக்கு குறிப்பாக இந்த மாதத்தில் உடல் ஆரோக்கியம் நன்றாக முன்னேற்றம் அடையும். மருத்துவ செலவுகளும் இவர்களுக்கு குறையும். விநாயகர் ஆலய வழிபாடு வெள்ளிக்கிழமை தோறும் இந்த மாதம் செய்வது நல்லது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் மே மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மற்றும் ஜூன் மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் இவர்கள் முருகன் ஆலய வழிபாடும் மற்றும் அமாவாசை பௌர்ணமி திதியில் திருவண்ணாமலை சென்று அங்கு அருணாச்சலேஸ்வரரை தரிசனம் செய்துவிட்டு வரலாம். இவர்களுக்கு, இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் திடீர் பணவரவு மனதிற்கு அமைதியும் ஆறுதலையும் கொடுக்கும். திருமண யோகங்கள் பெண்களுக்கு மனதிற்கு நிறைவை தரலாம். இவர்களுக்கு இந்த மாதத்தில் தன லாபங்களும் சேரும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும்? திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். சூரிய பகவானின் சஞ்சாரம் 12ஆம் இடத்தில் இருப்பதும் மற்றும் இந்த மாதம் உங்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி மற்றும் ராகு கேத்து பெயர்ச்சி சாதகமாகவே அமைகிறது. இதுநாள் வரைக்கும் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மன உளைச்சல் மற்றும் பல நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த குடும்ப சண்டைகள் அனைத்தும் தீரும். எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும்.
இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய தொழிலில் சில சிக்கல்கள் மற்றும் கூட்டு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல விடை கிடைக்கும். பொருளாதார நிலைமை உங்களுக்கு மாற்றம் தருவதும் வரக்கூடிய பண பாக்கிகளை வசூல் செய்வதும் மனதிற்கு ஆறுதலை தரலாம். ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் இடம்பெறும். இந்த மே மாதம் 20ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் கால சர்ப்பதோஷமாக சந்திரனின் சஞ்சாரம் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சில பதட்டங்களை ஏற்படுத்தலாம். குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலையும் உருவாகும். நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் ராகு கேத்து ஆகிய கிரகங்களுக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்வதும் மற்றும் முடிந்தவரையில் வெள்ளிக்கிழமை அன்று திருப்பாம்புரம் அல்லது கார்கோடேஸ்வரர் ஆலயம் சென்று வழிபாடுகள் செய்ய எடுத்துக்கொண்ட முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும். முடிந்த வரையில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் மே மாதம் 20ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் ராகு கேத்து ஸ்தலங்கள் வழிபாடுகளும் மற்றும் விநாயகர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நாக சிலைகளுக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்வதும் எடுத்த காரியத்தில் வெற்றியடையலாம். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே நல்ல ஒரு முன்னேற்றங்கள் தரக்கூடியதாகவே அமைகிறது. எதிர்பார்த்த வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு கைகூடும். இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப ஒற்றுமை ஓங்கும். பிள்ளைகளால் இருந்து வந்த மனக்கவலைகள் தீரும். பல நாட்களாக இருந்து வந்த சில குடும்ப சண்டைகள் மற்றும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் மாறலாம். சகோதர சகோதரிகளிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் தீரும். மிதுன ராசியில் இருக்கிற இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் தந்தையிடத்தில் இருந்து வந்த மன வேற்றுமை மாறலாம். தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திலேயும் முன்னேற்றங்கள் உண்டு. ஜென்மத்தில் வரக்கூடிய குரு பகவானும் 3ஆம் இடத்தில் வரக்கூடிய கேத்து பகவான் மற்றும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானின் சஞ்சாரம் சற்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கும். உடல் சோர்வு மற்றும் மனச்சோர்வு ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கலாம். மே மாதம் 20ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் சஞ்சாரம் செய்யக்கூடிய சந்திர பகவான் கால சர்ப்பதோஷ யோகமாக அமைகிறார். ஆகவே ஸ்ரீ காளஹஸ்தி சென்று அங்கு ஈஸ்வரனையும் அம்பாளையும் தரிசனம் செய்துட்டு வருவது நல்லது. இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் முடிந்தவரை பிரதோஷ காலத்தில் சிவபெருமானினுடைய வழிபாடும் ஒரு பிரதோஷமாவது சுருட்டப்பள்ளி சென்று அங்கு ஈசனை வணங்கி வந்தால் இவர்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றியடையும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாத பலன். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் நல்ல ஒரு மன நிம்மதியான ஒரு காலகட்டமாக அமையும். ஒரு சிலருக்கு இந்த மாதத்தின் ஆரம்பம் சில பதட்டத்தை கொடுக்கலாம். மே மாதம் 20ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் சந்திரன் காலசர்ப்ப தோஷமாக அமைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். மன நிம்மதி குறைந்து அலைச்சல்களும் மற்றும் பய உணர்வுகளும் அதிகரிக்கலாம். ஆகவே இவர்கள் பத்ரகாளி அம்மனை வழிபாடு செய்வது நல்லது. மே மாதம் 20ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் பத்ரகாளி அம்மனுக்கு தினமும் தீபமேற்றி வழிபாடுகள் செய்ய இவர்களுக்கு காரிய தடங்கல்கள் நிவர்த்தியாகும். இந்த ராகு கேத்து மற்றும் குருவின் பெயர்ச்சியானது பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலையும் சின்ன சின்ன குறைபாடுகளை அவ்வப்போது கொடுக்கும். சனி பகவானின் சஞ்சாரம் பாக்கியத்தில் இருப்பது பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் உண்டு. இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை திதியில் பூச நட்சத்திரக்காரர்கள் அன்னதானங்கள் மேற்கொள்ளலாம். ஒரு முறையே ஒரு வியாழக்கிழமை அன்று ஸ்ரீ ராகவேந்திரர் சுவாமி மந்த்ராலயம் சென்று அங்கு ஸ்ரீ ராகவேந்திரர் சுவாமி பிருந்தாவனத்தில் அவரை தரிசனம் செய்துவிட்டு வந்தால் இவர்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பம் மற்றும் உடல் ரீதியான பிரச்சனைகளும் தீரும். வியாழக்கிழமை அன்னதானங்கள் செய்யவும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு வைகாசி மாத பலன். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் உடல் ஆரோக்கியத்தில் குறிப்பாக தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவ்வப்போது இவர்களுக்கு மன உளைச்சலை கொடுக்கலாம். குடும்பத்தில் சகோதர சகோதரிகள் மற்றும் தாயிடம் சில
வாக்குவாதங்கள் அல்லது தேவையில்லாத சண்டை சச்சரவுகளும் வர வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் இடத்தில் கேது, 8ஆம் இடத்தில் ராகு மற்றும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் இவர்களுக்கு ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கெடுபலனை கொடுக்கலாம். தேவையில்லாத வாய் வார்த்தைகள், தேவையில்லாத பிரச்சனைகள் மற்றும் குடும்பத்தாரிடையே சண்டை சச்சரவுகள் வர வாய்ப்புகள் உண்டு. சின்ன சின்ன மன போராட்டங்களுக்கு ஆளாகலாம். ஆகவே ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதத்தில் சற்று உங்களினுடைய அபிப்பிராய பேதங்கள் வருவதனால் மற்றவர்களிடத்தில் அபிப்பிராயங்களை பகிராமல் இருப்பது நல்லது. இந்த காலகட்டத்தில் திருவண்ணாமலை சென்று அங்கு சிவன் அடியார்களுக்கு அன்னதானங்களும் செய்யலாம். மே மாதம் 20ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் பத்ரகாளி அம்மன் வழிபாடும் மற்றும் ராகு கேத்துவுக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்ய குழப்பங்கள் குறையும். இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த ரம்பா திருத்தியையில் இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் பெண்கள் குறிப்பாக வெள்ளி வாங்குவது நல்லது. அல்லது ஆலயங்களுக்கு விநாயகர் ஆலயமோ அல்லது பத்ரகாளி அம்மன் ஆலயத்தில் பச்சரிசி மற்றும் வெல்லம் தானம் செய்யவும். மகம் நட்சத்திரக்காரர்கள். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வந்து சேரும். ஒரு சிலருக்கு திருமண யோகங்களும் கைகூடும். எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றி அடையலாம். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இவர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் இந்த மாதம் கொடுப்பார். ராசியில் இருக்கக்கூடிய கேது மற்றும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு இவர்களுக்கு திருமண யோகத்தையும் மற்றும் காதல் வாழ்க்கையில் வெற்றியும் அடையலாம். லாபத்தில் வரக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு உயர்வை கொடுக்கும். நீண்ட காலமாக இருந்து வந்த குடும்ப குழப்பங்கள் தீரும். எடுத்துக்கொண்ட வேலைகள் முயற்சிகள் வெற்றியை தரும். இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலையில் பலவிதமான முன்னேற்றங்களையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைகிறது. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் மற்றும் புதிய கடன் முயற்சிகளில் வெற்றிகள் உண்டு. வழக்குகள் விசாரணைகளில் நீண்ட நாளாக இருந்ததும் முடிவுக்கு வரும். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகு கேது மற்றும் குரு பெயர்ச்சியின் சஞ்சாரங்கள் சாதக பலன்களையே கொடுக்கும். இவர்கள் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கையை வழிபாடு செய்வதும் வைகாசி விசாகத்தன்று முருகனை விரதமிருந்து வழிபாடு செய்ய வெற்றிகள் நிச்சயம் உண்டு. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும்? பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வைகாசி மாதத்தில் சற்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கேது பகவான் உங்களினுடைய ராசியில் வருவதனால் தோல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரலாம். அலர்ஜி, ஒவ்வாமை போன்ற விஷயங்களில் உங்களுக்கு சற்று மருத்துவ செலவுகள் இருக்கும். 7ஆம் இடத்தில் ராகுவும் 8ஆம் இடத்தில் சனி பகவானும் இருப்பதனால் குடும்பத்தில் மற்றவர்களிடத்தில் சின்ன சின்ன தகராறுகளும் சண்டைகளும் அவ்வப்போது வந்து போகும். லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அலுவலகத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு பேரும் புகழும் உயர்வையும் கொடுப்பார். இதுவரையில் எதிர்பார்த்து வந்த சம்பள உயர்வு மற்றும் இடமாற்றங்கள் உங்களுக்கு அமையும். அலுவலக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்களும் தீரும். மேல் அதிகாரிகளின் ஆதரவையும் அன்பையும் பெறலாம். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இதுவரையில் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் சற்று குறைவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. வைகாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த ரம்பா திருத்தியையில் பூரம் நட்சத்திரக்காரர்கள் சுக்கிர பகவானுக்கு தீபமேற்றி மொச்சை தானம் செய்வது ஆலயத்திற்கு சிறப்பு. வெள்ளீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரேஸ்வரரை வணங்கலாம். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிரனின் பரிபூரண அனுகிரகம் கிடைக்கும். இதனால் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய மற்ற கிரக தோஷங்களும் தீரும். பூரம் நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதத்தில் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மனை வழிபாடு செய்தால் இவர்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் வரும். மே மாதம் 20ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் கிரக சஞ்சாரங்கள் அவ்வளவு சாதகமாக இல்லை என்பதனால் பச்சரிசி தானம் செய்வது நல்லது. இந்த காலகட்டத்தில் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் எதிர்பாராத நன்மைகள் காத்திருக்கிறது. சம்பள உயர்வு மற்றும் உங்களுக்கு வேலையில் நல்ல ஒரு மன நிம்மதியும் சில மாற்றங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த
ஒரு சில குடும்ப சண்டைகளும் இந்த மாதத்தில் தீருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வீடு வாங்குவது மற்றும் வண்டி வாகனங்கள் மாற்றுவதையும் இந்த மாதத்தில் நீங்கள் செய்யலாம். சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்கள் மற்றும் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கும் மன நிம்மதியும் ஆறுதலும் கிடைக்கும். இந்த கேது பகவானின் மாற்றமானது கன்னி ராசியில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு உங்களினுடைய முயற்சிகளுக்கு சற்று ஏமாற்றங்கள் வரும். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரக்காரர்கள். சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபத்தில் வரக்கூடிய குரு பகவான் சில மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாகவே அமைகிறது. உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். மருத்துவ செலவுகள் குறைந்து குடும்ப ஒற்றுமை ஓங்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இந்த வைகாசி மாதத்தில் அமாவாசை திதியில் அன்னதானங்கள் செய்யலாம். விநாயகர் ஆலய வழிபாடும் விநாயகருக்கு தேங்காய் மாலை சாற்றுவதும் உங்களுக்கு சிறந்தது. பல குடும்பங்களில் பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகள் மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த கடன் சுமையும் குறையும். கன்னிராசி உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இந்த வைகாசி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் விநாயகர் ஆலய வழிபாடு நீங்கள் செய்தால் ஒரு முறை திருவலஞ்சுழி போயிட்டு வருவதும் நல்லது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடியதாகவே இருக்கும். குடும்பத்தில் தாய் தந்தை இடத்தில் இருந்து வந்த வேற்றுமை மாறும். ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு கேது பகவானின் மாற்றம் இவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு. இதுவரையில் மன ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் மற்றும் பல நாட்களாக இருந்து வந்த குழப்பங்களும் மாறும். இவர்கள் திங்கட்கிழமை தோறும் விநாயகர் ஆலய வழிபாடுகள் செய்வது நல்லது. விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயர் ஆலயத்தில் திங்கட்கிழமை தோறும் தீபம் ஏற்றி வந்தால் மனதளவில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் மாறும். இந்த காலகட்டத்தில் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மே 20ஆம் தேதி முதல் மற்றும் ஜூன் 3ஆம் தேதி வரைக்கும் சந்திரனின் சஞ்சாரமானது கால சர்ப்ப தோஷமாக அமைகிறது. இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீண்ட தூர பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. 2 சக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் வாங்குவதும் மாற்றுவதும் ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு வைத்து கொள்ளுவது சிறப்பு. வைகாசி மாதத்தில் சூரியன் பாக்கியத்தில் இருப்பதனால் இவர்கள் பித்ரு காரியங்களை முறையே செய்து அமாவாசை பௌர்ணமி தினங்களில் அன்னதானங்கள் செய்தால் வெற்றியான மாதமாக இருக்கும். குரு பகவான் 10ஆம் இடத்திலையும் மற்றும் இந்த ராகு கேதுவின் மாற்றம் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பல நற்பலன்களை தரும். சித்ரா நட்சத்திரக்காரர்கள். சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மன நிம்மதியான ஒரு மாதமாக அமைகிறது. சூரிய பகவான் 9ஆம் இடத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கும் மற்றும் துலாம் ராசிக்காரர்களுக்கு சூரியனினுடைய சஞ்சாரம் 8ஆம் இடத்தில் இருப்பதும் இவர்களுக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகளை கொடுக்கலாம். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய இந்த சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தை இடத்தில் வாக்குவாதமும் சண்டை சச்சரவுகளும் வர வாய்ப்புகள் உண்டு. கன்னிராசியில் இருக்கக்கூடிய சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தை இடத்தில் நல்ல ஒரு மரியாதையும் மற்றும் தந்தையின் வியாபாரம் தந்தை வழியில் இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வுகளும் கிடைக்கலாம். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்கள் காத்திருக்கிறது. துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவான் பாக்கியத்தில் வருவது ஒரு பெரிய நன்மையை தருவதாகவே அமையும். ராகு கேது சனி மற்றும் குருவின் சஞ்சாரம் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு சாதக பலனை தரலாம். இருந்த போதிலும் 8ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதனால் தந்தை இடத்தில் வாக்குவாதங்களும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை. சித்ரா நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் விநாயகர் ஆலய வழிபாடு மற்றும் முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது. முடிந்தால் திருத்தணி சென்று முருகனை வணங்கலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே ஒரு முன்னேற்ற காலம் என்றே சொல்லலாம். அதுவும் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு மருத்துவ செலவுகள் குறையும். உங்களினுடைய கணவன் மற்றும் மனைவியின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும். இதுவரையில் பகையாக இருந்த உறவினர்களும் பகையாக இருந்த நட்புகளும்
உங்களுக்கு நட்பாக மாறக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகு கேத்து பெயர்ச்சி ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். மனதளவில் தைரியத்தையும் உற்சாகத்தையும் தரக்கூடியதாகவே அமைகிறது. வைகாசி மாதத்தில் மே மாதம் 20ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் காலசர்ப்ப தோஷமாக சந்திரனின் சஞ்சாரம் அமைகிறது. இந்த சஞ்சாரத்தினால் சற்று மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். ஆகவே முக்கிய முடிவுகளை இந்த மாதத்தில் எடுப்பதை தவிர்க்கவும். ஜூன் மாதம் 5ஆம் தேதிக்கு மேல் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். திருமண யோகங்களும் கைகூடும். இந்த மாதத்தில் வரக்கூடிய ரம்பா திருத்தியை மே மாதம் 29ஆம் தேதி இவர்கள் சுக்கிரேஸ்வரருக்கு தீபமேற்றுவதும் மற்றும் காமாட்சி அம்மனை வழிபாடு செய்வதும் நல்லது. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் சிறப்பு பலன்கள் காத்திருக்கிறது. வைகாசி விசாகத்தில் இவர்களுக்கு மனதில் ஏற்படக்கூடிய சஞ்சலங்கள் தீர்ந்து குடும்ப ஒற்றுமை பொங்கும். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பகவானின் சஞ்சாரமானது பல வெற்றிகளை தருவதாகவே இருக்கும். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தருவார். பல மாதங்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் தீரும். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தைகளால் பெருமையும் மற்றும் மன உளைச்சலும் குறையும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரலாம். பல நாட்களாக பகையாக இருந்தவர்களும் இந்த காலகட்டத்தில் நட்பாக மாறுவார்கள். குடும்பத்தில் சுப செலவுகள் காத்திருக்கிறது. இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சின்ன சின்ன மன உளைச்சல்கள் அவ்வப்போது வந்து போகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குழந்தைகளால் பெருமைகள் சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் வரக்கூடிய மே 29ஆம் தேதி ரம்பா திருத்தியை அன்று அன்னதானங்கள் செய்யலாம். ஆலயங்களுக்கு பச்சரிசி கொடுப்பது நல்லது. துலாம் ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு வியாழக்கிழமை அன்று அன்னதானங்களும் மற்றும் ரம்பா திருத்தியை அன்று பால், பன்னீர் மற்றும் இளநீர் அபிஷேக பொருட்களை தானமாக கொடுப்பது சிறப்பு. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வந்து சேரும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சின்ன சின்ன பிரச்சனைகளை அவ்வப்போது கொடுப்பார். சூரிய பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருப்பதனால் கணவன் மனைவி உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. 7ஆம் இடத்தில் சூரியன், 8ஆம் இடத்தில் குரு பகவானின் சஞ்சாரம், 10ஆம் இடத்தில் கேது மற்றும் 4ஆம் இடத்தில் ராகு. ஆகவே உங்கள் நட்புகளினால் உங்களுக்கு பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு. இந்த குரு மற்றும் ராகு கேது பெயர்ச்சி வைகாசி மாதத்தில் இருக்கக்கூடிய சூரியனின் சஞ்சாரமும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று சாதகமற்ற நிலையில் இருப்பதனால் எந்த செயலிலேயுமே கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்களால் நீங்கள் ஏமாறக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்திடுவதோ அல்லது பண விவகாரங்களில் நீங்கள் தலையிடாமல் இருப்பதோ உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் வைகாசி மாதம் சற்று சோதனையான ஒரு காலம் என்றே சொல்லலாம். ஆகையினால் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் எச்செயலிலேயும் கவனமாக இருப்பது நல்லது. குலதெய்வ பிரார்த்தனை, அமாவாசை, பௌர்ணமி திதிகளில் அன்னதானங்கள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் சரபேஸ்வரரை வணங்குவது சிறப்பு. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவானின் சஞ்சாரம் சற்று உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகளை கொடுக்கலாம். 10ஆம் இடத்தில் கேதுவும் 4ஆம் இடத்தில் ராகுவின் சஞ்சாரமும் உங்களுக்கு நண்பர்களால் சில பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதனால் குழந்தைகளால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கும். தாய் தந்தை இடத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. பணம் கொடுப்பதோ பணம் வாங்குவதையோ தவிர்க்கலாம். புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவதிலேயும் எச்சரிக்கை தேவை. உங்களுக்கு இருக்கக்கூடிய சில மன உளைச்சல்கள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் ஒதுங்கி இருப்பது நல்லது.
கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்று சொன்னால், திங்கட்கிழமை தோறும் சிவபெருமானினுடைய வழிபாடும், பிரதோஷ காலத்தில் வில்வ அர்ச்சனை செய்து நந்தி தேவருக்கும் மாலை சாற்றி அர்ச்சனை செய்யவும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் என்ன செயலிலும் சரி சொல்லிலும் சரி கவனமாக இருப்பது அவசியம். மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் எதிர்பாராத நன்மைகள் காத்திருக்கிறது. வைகாசி விசாகத்தன்று உங்களினுடைய குடும்பத்தில் சுப செய்திகள் காத்திருக்கிறது. 7ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் உங்களினுடைய ராசியை பார்ப்பதனால் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பௌர்ணமி திதி ஒரு அமோகமான ஒரு வரவேற்பை கொடுக்கும் என்றே சொல்லலாம். குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதும், வராமல் இருந்த பண வரவை தருவது என்பது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும். பௌர்ணமி திதியில் குலதெய்வத்தை சென்று வணங்கி வருவது நல்லது. மூல நட்சத்திரக்காரர்களுக்கு வேலையிடத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும். புதிய வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்பினை பெறலாம். குடும்பத்தில் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு. பிள்ளைகளால் இதுவரையில் இருந்து வந்த மன சோர்வு தீரும். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகளும் மற்றும் பல நாட்களாக போராட்டங்களில் இருந்தவர்களுக்கு அந்த போராட்டங்கள் முடிவுக்கு வரும். சொத்து தகராறுகள் மற்றும் அலுவலகத்தில் இருந்து வந்த ஒரு வேலை மாற்றம் மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்களும் தீரும். நண்பர்களின் உதவி மனதிற்கு ஆறுதலை தரும். உறவினர்களும் நண்பர்களும் இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமானவே இருப்பார்கள். இந்த மாதம் மூலம் நட்சத்திரக்காரர்கள் ஆன்மீக பிரயாணங்கள் மேற்கொள்வது நல்லது. குலதெய்வ பிரார்த்தனையும் மற்றும் கண் பார்வையற்றவர்களுக்கு உதவுவது என்பது இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தர்ம காரியமாகலாம். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வைகாசி மாதத்தில் நற்செய்திகள் காத்திருக்கிறது. குழந்தைகளின் முன்னேற்றங்கள் மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்களும் தீரும். இதுவரையில் உங்களுக்கு இருந்து வந்த பண பிரச்சனைகளுக்கு சில முற்றுப்புள்ளிகளையும் வைக்கலாம். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு விற்று போகாத சொத்து மற்றும் நீங்கள் வாங்க நினைக்க வேண்டிய சொத்து இரண்டுமே கைகூடும். குலதெய்வத்தின் அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் அனுகூலமாக இருப்பார்கள் இந்த மாதம். வைகாசி மாதத்தில் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன லாபங்கள் உயரும். பெண்களுக்கு குறிப்பாக நகை வாங்குவதோ அல்லது பிறந்த வீட்டால் உங்களுக்கு பண லாபம் பெறுவதோ மனதிற்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. காதல் வாழ்க்கை கைகூடும். பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்திலேயும் முன்னேற்றங்களை பார்க்கலாம். பூராட நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் செய்ய வேண்டிய பரிகாரம், புதன்கிழமை தோறும் மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடும் மற்றும் வியாழக்கிழமைகளில் நவகிரக குருவை வணங்குவது சிறப்பு. உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் தனுசு ராசியில் இருப்பவர்களுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும். தடைப்பட்ட திருமணங்கள் நடந்தேறும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய பார்வையினால் இந்த உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு தடையை நிவர்த்தி செய்வார். ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கைகூடும். வெளிநாடு சென்று வேலை தேடுபவர்களுக்கும் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பினையும் கிடைக்கும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் வரவேண்டிய பண பாக்கிகளை வசூல் செய்யலாம். அலுவலகத்திலும் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. மிகுந்த நெருங்கிய நண்பர்கள் மற்றும் நீங்கள் இதுவரையில் மிக சிறப்பாக நம்பியிருந்த நண்பர்களும் உங்களை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். அவர்கள் உங்களை ஏமாற்றுவதோ அல்லது அவர்கள் வெளியூர் செல்லுவதோ உங்களுக்கு நண்பர்களிடத்தில் சில பிரிவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களினுடைய கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன மனஸ்தாபங்களை தரலாம். பெரிதளவுக்கு பாதிப்புகள் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை தோறும் விநாயகரை வழிபாடு செய்து உத்ராட நட்சத்திரக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் அன்னதானங்கள் செய்ய இந்த கிரகதோஷங்கள் உங்களுக்கு தீரும். ராகு, கேது மற்றும் குருவின் சஞ்சாரமானது உத்ராட நட்சத்திரம் மகர ராசி நேயர்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கலாம்.
தனுசு ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல காலம் என்றே சொல்லலாம். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் சுப செலவுகள் காத்திருக்கிறது. உடன் பிறந்தோருக்கு ஏதாவது திருமண விஷயங்களோ அல்லது திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கான செலவுகளோ உங்களுக்கு காத்திருக்கிறது. வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் மற்றும் வீடு விற்பது, வீடு வாங்குவது, இதில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நிவர்த்தியாகும். உறவினர்களும் நண்பர்களும் உங்களுக்கு உதவுவார்கள். கணவன் மனைவி உறவு சிறப்பாக அமையும். உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமையும் சந்தோஷமும் கூடும். மகர ராசி நேயர்களுக்கு சற்று வேலை பலு. மகர ராசியில் இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று வேலை பலு அதிகரிக்கலாம். வெளியூர் பிரயாணங்களும் அலைச்சல்களும் காத்திருக்கிறது. தொலைந்து போன பொருட்கள் மீண்டும் கிடைப்பதும் மற்றும் இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு மிகப்பெரிய பண லாபம், தன லாபம் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடும் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வாராகி அம்மனை வழிபாடு செய்ய உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக தோஷங்கள் தீரும். இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு மாதத்தில் வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்தன்று பெருமாளை வணங்கலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில நன்மைகள் வரக்கூடிய மாதமாக இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு பிரதோஷ காலத்தில் சிவபெருமானினுடைய வழிபாடுகள் சிறந்தது. கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவான் 5ஆம் இடத்தில் வருவது ஒரு மிகப்பெரிய நன்மையை தருவதாகவே அமைகிறது. எதிர்பார்த்த நற்பலன்கள் கைக்கு வந்து சேரும். மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில மன தடுமாற்றங்கள் அவ்வப்போது வந்து போகலாம். இருந்த போதிலும் இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில மாதங்களாகவே இருந்து வந்த தடைகள் நிவர்த்தியாகும். வேலையில் இருக்கக்கூடிய தடைகள் மற்றும் வீடு வாங்குவது, வீடு விற்பது இருக்கக்கூடிய தடைகளும் நிவர்த்தியாகும். கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கும் பிள்ளை பேறு வருவதும் மற்றும் திருமண யோகங்களும் கைகூடும். இதுவரையில் பகையாக இருந்தவர்களும் உங்களுக்கு நட்பாக மாறுவார்கள். மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன நிம்மதி மற்றும் சந்தோஷம் தரக்கூடிய வைகாசி மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு பண லாபத்தையும் தரும். ஏற்கனவே இருந்து வந்த ஒரு சில திருமண தடைகளும் உங்களுக்கு நிவர்த்தியாகும். இந்த மாதம் நீங்கள் அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதியில் விரதமிருந்து குலதெய்வத்தை வணங்கலாம். கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் மணப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய கன்னியம்மன் ஆலயம் சென்று வர உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக தோஷங்கள் தீரும். சதயம் நட்சத்திரக்காரர்கள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் மிகுதியாக இருக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. ஏற்கனவே இருந்து வந்த பண விவகாரத்தினால் மனக்கசப்புகள், தாய் தந்தை இடத்தில் இருந்து வந்த வேற்றுமை மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் இந்த மாதம் உங்களுக்கு மாறும். மே மாதம் 20ஆம் தேதியிலிருந்து மற்றும் ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் கிரக சஞ்சாரங்கள் கால சர்ப்பதோஷமாக அமைகிறது. ஆகவே இந்த காலகட்டத்தில் சதயம் நட்சத்திரக்காரர்கள் பெரிய எந்த விதமான ஒரு முயற்சியையும் எடுக்க வேண்டாம். ஜூன் மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு உங்களினுடைய முயற்சிகளில் வெற்றி அடையும். இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்திலையும் சின்ன சின்ன குறைபாடுகள் அவ்வப்போது வந்து போகும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் இந்த வைகாசி மாதத்தில் ரம்பா திருத்தியை அன்று விநாயக பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்ய நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். தான தர்மங்கள் செய்வதும் மற்றும் இந்த மாதத்தில் உங்களினுடைய குலதெய்வ பிரார்த்தனை உங்களுக்கு மன ஆறுதலை தரும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அனுகிரக மூர்த்தியாகவே அமைவார். செவ்வாய்க்கிழமை வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது வழக்குகளில் வெற்றிகள் கிடைக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் வைகாசி மாதத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகளில் நிதானமாக யோசித்து செயல்பட்டால் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாகவே அமைகிறது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கும்பராசியில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகலாம். ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு சின்ன குழப்பத்தை கொடுப்பார். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது கணவன் மனைவி உறவில் சில குழப்பங்களை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு.
ஆனால் அனுகிரகமாக 5ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதனால் கும்பராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானின் அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு. மீன ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் உங்களினுடைய சொத்து விவகாரங்கள் மற்றும் குடும்ப விஷயங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளிடத்தில் கவனமாக பேசவும். மே மாதம் 20ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் கிரக சஞ்சாரங்கள் அவ்வளவு சாதகமாக அமையவில்லை. ஆகையினால் அதற்கு பிறகு முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். வைகாசி மாதத்தில் வரக்கூடிய ரம்பா திருத்தியை மே மாதம் 29ஆம் தேதி இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வெள்ளீஸ்வரர் மற்றும் காமாட்சி அம்மனை வணங்குவது சிறப்பு. குடும்பத்தில் சுப செய்திகளும் சுப காரியங்களும் நடைபெறும். இந்த அமாவாசை மற்றும் பௌர்ணமி இரு தினங்களிலும் குலதெய்வ பிரார்த்தனையும் குலதெய்வத்திற்கு அன்னதானங்கள் செய்வதும் உங்களுக்கு சில வெற்றிகளை கொடுக்கலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பல வருடங்களாக முயற்சி செய்த காரியங்கள் வெற்றியடையும். குரு பகவானின் மாற்றம், ராகு பகவானின் மாற்றம், கேது பகவானின் மாற்றம் உங்களுக்கு சாதகமாக அமைகிறது. சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு சிறந்தது. ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றுவதும் மற்றும் செந்தூரம் சாற்றுவதும் நீங்கள் எடுக்க கொண்ட முயற்சிகளில் வெற்றி அடையலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும், கால் மற்றும் கை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் மாற்றத்தையும் தரக்கூடும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பல வருடங்களாக முயன்ற தங்களினுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் மற்றும் குடும்பம் சார்ந்த விஷயங்களிலேயும் வெற்றி காணலாம். மறைமுகமாக இருந்த எதிரிகள் மற்றும் அலுவலக ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளையும் நீங்கள் சுலபமாக எதிர்கொள்ளலாம். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வைகாசி மாதத்தில் சுப செய்திகள் காத்திருக்கிறது. பிள்ளைகளினுடைய திருமணங்கள் மற்றும் குடும்பத்தில் ஏதாவது பிள்ளை பேறு வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. 4ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனையை முடித்து கொடுப்பார். ராகு 12ஆம் இடத்திலையும் கேது 6ஆம் இடத்திலையும் இருப்பது உங்களுக்கு சில தன லாபங்களை பெறலாம். வெளியூர் பிரயாணங்களும் காத்திருக்கிறது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரதோஷ காலத்தில் சிவபெருமானையும் மற்றும் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் அன்னதானங்கள் செய்வது நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் பல முன்னேற்றங்கள் தரக்கூடிய மாதமாக இருக்கும். இதுவரையில் இருந்த மனக்குழப்பங்கள் மற்றும் இவர்களுக்கு இருந்து வந்த ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட குறைபாடுகள், இதனால் ஏற்பட்ட மன உளைச்சல்களும் தீரும். சனிக்கிழமை தோறும் சிவன் ஆலயத்தில் நல்லெண்ணெய் தானம் செய்வது இவர்களுக்கு நற்பலனை கொடுக்கும். 6ஆம் இடத்தில் மாறுகின்ற இந்த கேது பகவானும் 12ஆம் இடத்தில் வரக்கூடிய ராகு பகவானும் இவர்களுக்கு சில தன லாபத்தை கொடுப்பார். சுப விரயங்களும் காத்திருக்கிறது. மீனராசியில் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இதுவரையில் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மன உளைச்சல்கள் மற்றும் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய பண நஷ்டங்களும் தீரும். 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பகவான் இவர்களுக்கு சில மன ஆறுதலையும் தைரியத்தையும் உறவினர்களாலும் நண்பர்களாலும் பெறலாம். வங்கி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் வங்கியிலிருந்து வரவேண்டிய பண பாக்கிகள், இப்படி உங்களுக்கு அரசாங்கத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் சில மாற்றத்தை உங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதம் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் கோதுமை தானம் செய்யவும். பௌர்ணமி மற்றும் அமாவாசை திதியில் உங்களினுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து குலதெய்வத்திற்கு நீங்கள் பொங்கல் வைத்து அன்னதானங்கள் செய்வதும் சிறப்பு. கோஷாலைக்கு சென்று பசுமாடுகளை நீங்கள் பராமரித்து வந்தால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் மனபாரங்களும் தீரும். 27 நட்சத்திரங்களுக்கும் உண்டான பலன்களும் பரிகாரத்தையும் வைகாசி மாதத்திற்கு பார்த்தோம். மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.